Hi viewers. இப்போ kitchen countertop organization எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். ஏற்கனவே kitchen organization போட்டிருந்தேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அத பார்க்காதவங்க அத போய் இந்த descriptionல உங்களுக்கு சைட் நான் போட்டு விடுறேன். அத போய் பார்த்துக்கோங்க. இப்போ subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell button press பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்க்கு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா என்னென்ன நான் காலையில லஞ்ச் பண்ணனும் அது மீதி வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலில் அப்பளம் பொரிச்சது மீதி ஏதாவது இருந்ததுன்னா இதில் விட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டியில் எல்லா ஐட்டமும் இருக்கும். தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். கடுகு, ஜீரகம், பெப்பர், அப்புறம் வெந்தயம், உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இது மேலே நீங்கள் ரெட் சில்லிஸ் கூட நீங்கள் வச்சு இப்படி மூடிக்கலாம். அவசரத்துக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். இதில் சால்ட் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நைஃபு, சிசரு, பீலர், லைட்டர் எல்லாம் இதை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கப் வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது குழந்தைக்கு கொடுக்குற நெய், இது ஃபில்டர், காஃபி ஃபில்டர். இது நார்மலாக நம்ம சமைக்கிறதுக்கு கீ அதில் போட்டு வச்சுருப்பேன். இதில் வந்து இதயம் நல்லெண்ணெய் தான் குக்கிங்க்கு நான் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் 0, அதனால் இதயம் நல்லெண்ணெய் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. அதனால் இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஸோ இந்த சைடு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கேன். பால் இதில் தான் காய்ச்சிட்டுருவேன், சுட தண்ணி. அப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ரா நமக்கு 3 பர்னர் இல்லை, எனக்கு 2 பர்னர் தான். அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இந்த சைடு கிரைண்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா விண்டோவுக்கு மேலே இந்த ஸ்பேஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் மிக்ஸி, அப்புறம் ஏதாவது டம்ளர்ஸ் ஏதாவது அலம்பி வைக்கிறதா இருந்தால் இங்கே நான் வச்சுப்பேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா சிங்க்கு. இந்த கேஸ் ஸ்டவ்க்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டில் எல்லா பாத்திரமும், நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே இதில் ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த சைடு எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன் நான். டம்ளர்ஸ், மூடி போட்ட பாத்திரம் எல்லாம், கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம், பிளாஸ்டிக் பவுல்ஸ், அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே பாத்திரம். இதெல்லாம் செட்டு இல்லையா, அந்த செட்டெல்லாம் உள்ளர போட்டு வச்சுருக்கேன். ஸோ அலம்பினோம்னா அதை ஃபஸ்ட்டு கமுத்து வச்சுட்டு அது நல்லா ட்ரை ஆனதும் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே வந்து கட்டர் வுட்டு தாங்க யூஸ் பண்ணணும், அதை வச்சுக்கோங்க. இது கிளாஸ் பிளேட்டு. இதுக்கு கீழே வந்து அயன் தவா இருக்குது. ஸோ எல்லாம் குக்கர், பேன்ஸு எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் கடாய், அதுக்கப்புறம் பாத்திரம், இது அலம்புற பாத்திரம் எல்லாம் இந்த ஸ்டாண்டில் போட்டு இப்படி நான் வச்சுருவேன். ஸோ ரைட் சைடில் இந்த மாதிரி இருக்குது. இந்த ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கபர்ட்ஸ் இருக்குது. ஸோ கபர்ட்ஸ்க்கு கீழே இந்த இது இருக்குது. உருளைக்கிழங்கு, ஆனியன், பொட்டேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறம் இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா வைக்கணுன்னா நம்ம வச்சுப்போம். இதில் கார்லிக் இருக்குது. இது வந்து இந்த வெயிட்டு, இந்த டேபிள் ஸ்பூன் எல்லாமே இதில் போட்டு வச்சுருப்பேன். பிக்கிள், லைன் டேட்ஸ், ஸோ பிளேட்ஸு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இந்த டாப்பில் இந்த மாதிரி கபர்டு இருக்குது. கபர்டு கீழே இந்த ஐட்டம்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டிய தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் தான் சால்ட் போட்டிருந்தேன். அப்புறம் சஜஷன் எனக்கு கொடுத்தாங்க, அதனால் இந்த பிங்கான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன் சால்ட்டை. ஸோ டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், எக்ஸ்ட்ரா ஜீரா, பெப்பர், மேத்தி எல்லாம் அதிலெல்லாம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது. இட்லி பவுடர், சாம்பார் பவுடர், ஆல் பர்பஸ் மிளகாய் தூள் பவுடர், ரசம் பவுடர் அதெல்லாம் இருக்குது. பின்னாடி ஹனி,
எல்லாம் இந்த கண்ணந்திப்பிலி இந்த வத்தல் எல்லாம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மேலேயே கபர்ட்ஸ் இருக்குது. கபர்ட்ஸில் தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த சைட்லேயும் கபர்டு இருக்குது. இதுலேயும் க்ராசரி ஐட்டம்ஸ், ரைஸு, இது கப்ஸு, பிளேட்ஸ், டோஸ்டர் எல்லாமே அதில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டும் ஈஸியாக இருக்குது எல்லா ஐட்டம்ஸும் நம்ம வைக்கிறதுக்கு. இப்போது சிப் போட்டு எப்படி இந்த ஸ்ட்ரெயின்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இதை வந்து நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ எப்படி போட்டு க்ளீன் பண்ணுறதுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ சிப் போட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க. அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இந்த ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்ச் வைப்புன்னு இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கீழே நீங்கள் இந்த மேடை நீங்கள் துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இப்போ கிளாத் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஒரு 15 டேஸ்லேயே அது ரொம்ப இதுவாகிடும் இல்லையா. இது வந்து எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் இது பண்ணாலும் கொஞ்சம் சிஃப் போட்டு நீங்கள் கசக்கி போட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது இப்போ நான் வாங்கியே 15 டேஸ் ஆகுது. இன்னும் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ட்ரை ஆனால் இது பார்த்திங்கன்னா இப்படி பிழியக்கூடாது. இப்படி திருப்பி இப்படி பிழியக்கூடாது. இப்படி தான் இப்படி சும்மா இப்படி பிழிஞ்சிடணும். அப்புறம் இது இப்படி போட்டு வச்சோம்னா அது ட்ரை ஆகிடும். ஈஸியாக ட்ரை ஆகக்கூடியது. ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் மொடமொடன்னு இருக்கும். இப்போது நீங்கள் கொஞ்சம் தண்ணி தொட்டு இப்போ தொடச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சிஃப் லிக்விடை வந்து இது வந்து இந்த மாதிரி க்ரீமி டைப்பும் இருக்குது. இப்படி கொஞ்சம் விட்டுக்கோங்க. க்ரீமி டைப்பும் இருக்குது, ஸ்ப்ரே டைப்பும் இருக்குது. எந்த டைப் உங்களுக்கு வேணுமோ ரெண்டுமே இப்போ போட்டிங்கன்னா ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேட் எடுத்து தனியாக அதை அளந்துக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி போட்டு நல்லா வைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படி எல்லாம் போட்டு நல்லா இப்படி ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஓல்டு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. ஸோ 2 டேஸ் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு துடைக்காமல் இருந்தேன். கொஞ்சம் ஸ்ட்ரெயின்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்தால் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள். கம்மியாக இருந்தது இந்த ஸ்பாஞ்சே போதும். இது மேடை இந்த சர்ஃபேஸ் க்ளீனிங் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிப் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் இப்படி ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இதை நல்லா தண்ணி தொட்டு வைப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு. கீழேயும் நல்லா இப்படி எடுத்துட்டு கீழேயும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா காட்டன் கிளாத் வச்சு இப்படி தொடச்சி எடுத்துக்கோங்க. கீழேயும் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தொடச்சி எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா பலன்னு இருக்குது பாருங்கள். கீழேயும் அது அந்த சிஃப் இது போட்டே நான் தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைங்க. அதில் இருக்கிறது ஏதாவது லிக்விட் அது மற்ற நம்ம சாப்பிட்ற ஐட்டமில் படக்கூடாது. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக நம்ம அந்த சிஃப் போட்டு நம்ம அழகாக தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இந்த கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.